என்னோட ஆர்மிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம ஜிமின் அண்ணாக்கு தான் வந்து ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டோரி லைன் எதுவுமே வேணாண்டா, அப்படியே நீங்கள் பிக்கப் பண்ணிப்பீங்க. ஸோ இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஓகே. இப்போது நீங்களும் ஜிம்மினும் ஒரே காலேஜ் தான் படிக்கிறீங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணிட்டுருக்கீங்க. அவ்வளோவே போதும். இப்போது வயனை தான் காட்டுறாங்க. வயன் வந்து வீட்டில் காலேஜுக்கு கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்ருக்காங்க. அப்போது எனக்கு தெரிஞ்ச மாதிரி அம்மாவுக்கு என் மேலே டவுட் ஏதாச்சும் வந்திருக்கோ, ஜிமினை லவ் பண்ணுற அப்படின்னு. இந்த கிளாரா கூட சேரவே கூடாது. எல்லாத்தையும் அவகிட்ட ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு சொன்னால் எல்லாத்தையும் அம்மாக்கிட்ட போட்டு கொடுத்துருவான். அம்மா வேற என் கூட மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு வேளை தெரிஞ்சிருக்குமோ? எல்லாம் இந்த கிளாரா பண்ண வேலை தான். இனிமேல் அவங்ககிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது அப்படி சொல்லிட்டு காலேஜுக்கு கிளம்பின்னு இருக்காங்க. அப்போது அம்மா வந்து கூப்பிட்றாங்க. வயன், இன்றைக்கி வந்து நீ நடந்து போக தானே காலேஜுக்கு, அண்ணா வந்திருக்கா, பைக்கில் போ அப்படின்னு சொல்கிறாங்க. வயனுக்கு ஒரே ஷாக்கு. அப்போது ஆமாம், ஓகே. எதுக்குமா திடீர்னு? நான் எப்போவுமே காலேஜுக்கு நடந்து தானே போவேன், இப்போ என்ன புதுசாக அண்ணன்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை வயன், நீ அண்ணன் கூட போதும், தேவையில்லாத என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லும்போது வயனுக்கு ஆக்சுவலாக ஃபிக்ஸ் ஆகிடுது அம்மாவுக்கு என் மேலே டவுட் வந்திருக்கு அப்படின்னு. அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து அகெயின் ரூம்குள்ளே போயிட்டு ஜிம்மினுக்கு கால் பண்ணுறாங்க. ஜிம்மினுக்கு கால் பண்ணிட்டு, அவன் எங்கடி இருக்க, எப்போ கால் பண்ணுறேன்? வேன் பேஸ்டி. ஜிம்மன், என்ன? இங்கே பாரு, கால் பண்ணாத எனக்கு, ஓகேவா? நான் அண்ணன் கூட வந்துட்டுருக்கேன். அம்மாவுக்கு என் மேலே டவுட் வந்திருக்கு ஜிம்மன். என்னான்னு? நான் ஒன்றும் லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் காலேஜுக்கு வந்து அவங்ககிட்ட பேசுகிறேன். எனக்கு கால் மெசேஜ் எதுவுமே பண்ணாத நான் சொல்கிற வரைக்கும், ஓகேவா? சரிடி, சீக்கிரம் கிளம்பி வா, நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேடி காலேஜில், வரேன், நான் சொன்னது மட்டும் நீ செய், ஓகேவா? அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணன் கூட தான் வந்து காலேஜுக்கு வராங்க. ஸோ அந்த ரோட்டில் வந்து எதுவுமே பேசல, ஃபோனை யூஸ் பண்ணல. ஸோ கிளியராக அண்ணாவுக்கு தெரிஞ்சிடுது இவ எதுவுமே பண்ணலை, சும்மா தான் அவங்க அம்மா டவுட் பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் காலேஜுக்கு விட்டுட்டு வயனும் கிளம்பி போயிடுறாங்க. அப்போது வயனோட அண்ணன் வந்து வயனோட அம்மா கால் பண்ணிட்டு, அம்மா அவன் இந்த மாதிரி எதுவுமே பண்ணலம்மா, சும்மா தான் வந்தா, எதுக்குமா டவுட் படுற அவன் மேலே? நல்லா இருக்கிற பொண்ணு நீயே கெடுத்து விட்டுறாத, அவளுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கா, நீ எதுக்கு தேவையில்லாமல்? அப்படியாடா? இல்லை, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொன்னாங்க, ஏதோ பையன் கூட சுற்றுறா அப்படி இப்படின்னு, அதனால தான். அப்படிலாம் ஒன்றும் இல்லாமல், அப்படிலாம் ஒன்றும் பண்ணல, நீ ஃப்ரீயாக இரு, என்ன கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கால் கட் பண்ணிடுறாங்க. ஸோ வயன் இப்போது காலேஜுக்குள்ளே போகிறாங்க. ஸோ ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் அவங்க ஜிம்மின்னு பார்த்தாலும் பார்க்காத மாதிரி தான் போகிறாங்க. அப்போது ஜிம்மின் பின்னாடி வந்துட்டு, ஏய் என்னாடி அவாய்ட் பண்ணுற, அப்போலேருந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்க, மூச்சு வாங்குதுடி எனக்கு. ஓ அதெல்லாம் ஜிம்மன், எங்கள் அம்மாவுக்கு என் மேலே டவுட் வந்திருக்கு. என்னடி டவுட்டுங்க அம்மா? அது அதான் நான் வந்து ஏதோ ஒரு பையன் கூட சுற்றுறேன்னா, ஏதோ பையன் லவ் பண்ணுறேன்னா, அந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு வந்து கிளாராக போட்டு கொடுத்துருக்கா. அதுக்கு எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லாமல் என்னை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்பாங்களா. அதனால தான் அண்ணன் அனுப்பிச்சு இவன் வந்து ரோடில் ஃபோன் பேசுகிறாளா, யாராச்சும் பார்க்குறாளா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து எனக்கு செக்யூரிட்டியாக அனுப்புனாங்க. அதனால தான் உனக்கு சொன்னேன் கால் பண்ணாதேன்னு. தயவு செஞ்சு நான் சொல்கிற வரைக்கும் எனக்கு கால் பண்ணுறது மெசேஜ் பண்ணுறது பண்ணாது, ஓகேவா? உங்கள் அம்மா கரெக்டாக தானே யோசிக்கிறாங்க, அதெல்லாம் பண்ணிட்டு தானே இருக்கே நீ. ஜிம்மன், சரிடா நான் சொல்கிறேன் அம்மாக்கிட்ட, நாளைக்கு வந்து விடலைன்னா நீ தான் கஷ்டப்படுவ. ஏய் அதெல்லாம் விடிப்போம். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? சரி, நம்ம பிளான் என்ன பிளான்டா? ஏய் நேற்று நைட்டு தான் டிஸ்கஸ் பண்ணோம், அவுட்டிங் போகலான்னு சொன்னல்லடி நான். ஜிம்மன், இப்போது எங்கள் வீட்டில் இருக்கிறது நிலைமைக்கு நான் அவங்க கூட அவுட்டிங் வரணுமா? நீ வந்து தாண்டி ஆகணும். நான் சொன்னதா. ஜங்குகளாக ட்ரிப் போக பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்க கூட நான் போகாமல் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நான் என்னடி விளையாட்ருக்கேன் நீ?
சிம்மன் எதுக்கு கத்துற? பின் என்னடி, நான் உனக்கு எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன், போகிறோம் அவ்வளோதான். வேறு எந்த ரீசன்ஸும் வேணாம், ஓகேவா? பாருடி. ஓகே சிம்மன், போகலாம், கத்தாத, ஓகேவா? திரும்ப எங்கள் அம்மா அது இதுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோய. இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாத. நான் ஃபோர்ஸ் பண்ணலடி உனக்கு. நம்ம எத்தனை நாளாக பிளான் பண்ணிட்டுருக்கோம், உனக்கு தெரியும்ல. எனக்கு தெரியும், நான் வரேன். இப்போ நான் வரல, நான் சொன்னேன். தேவையில்லாமல் பண்ணிட்டுருக்கேன். இங்கே பாரு, என்னை பாரு தங்கோல, தயவை செஞ்சு ஒரு தடவை ஜீவன் பேச்சு கேளுடி. நீ எப்பயாச்சும் இப்படி கூப்பிட்டுருக்கேனா? இங்கே பாரு, போகலாம். ஓகே சரி போகலாம். ஆனால் என்னன்னு சொல்லிட்டு வர்றது? வீட்டில் ஏதாச்சும் சொல்லிட்டு வாடி. அதுக்கும் நான் ரீசன் உனக்கு கொடுக்கணுமா என்ன சொல்கிறது? ஏற்கனவே எங்கள் அம்மாவுக்கு என் மேலே டவுட்டு. இப்படியால் பண்ணேன்னு வச்சுக்கோய, சத்தியமாக கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க அவங்க. என்ன பண்ணுவேன்னு தெரிலடி. ஏதாச்சும் சொல்லிட்டு வாடி. 1 டே ஃபுல் இருக்கலாம், நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளம்பி வந்துடலாம். அது சண்டே வேணாலும் ஓகே, இல்லை காலேஜ் டே வேணாலும் ஓகே. சும்மன் வீக்கெண்ட்ஸில் மட்டும் வேணாம், நம்ம வீக் டேஸில் போய்க்கலாம். ஓகே, நீ எப்படி சொல்கிறியோ அப்படியே போகலாம், ஓகேவா? ஏதாச்சும் மேனேஜ் பண்ணுறி. இல்லை நானே ஏதாச்சும் சொல்லவா? கிளாரா கிட்டே சொல்லு, குரூப் ஸ்டடீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. என்னது, கிளாரா கிட்டே சொல்லவா? அவளை போய் நம்ப சொல்கிறி ஜிம்மினி. அவள் தானே அம்மாவுக்கு எல்லாமே போட்டு கொடுப்பா. கிளாரா வேணாம், அவளை நம்ப முடியாது. திரும்ப என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறியா? ஜெனி அப்படின்னு என் ஃப்ரெண்டு ஒருத்திருக்கா, அவள் வீட்டில் போய் படிச்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வரியா? ஓகே, அவங்க நம்பர் கொடுக்குறியா? இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுக்குறா. கொடுத்துட்டு, இங்கே பாரு, விளாடாத. ஜிம்மன், என்ன, நான் சீரியஸாக கேட்குறேன்டி உன்னை. ஓகே, கிளாஸுக்கு டைம் வச்சு கிளம்பி போ. என்னடா, கால் பண்ணு. எதுக்கு கால் பண்ணுறி? வீட்டுக்கு போய் என்ன டிசைட் பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லு. அப்படின்னு சொன்னது வயன் போயிட்டு இருந்தவங்க திரும்பி வந்துட்டு, உனக்கு நான் என்ன சொன்னேன், நான் சொல்கிற வரைக்கும் காலும் மெசேஜ் பண்ணாத. நான் பண்ண மாட்டேன், நீ பண்ண நான் சொன்னது. ஓகே ஓகே ஓகே, உனக்கு சரி போ அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸுக்கு போகிறாங்க. ஸோ கிளாஸுக்கு போய்ட்டு கிளாஸும் முடியுது. அண்ட் ஈவினிங்கும் இவங்க 2 பேரும் மீட் பண்ணிவிட்டு வயன் வந்து வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. ஸோ வீட்டுக்கு கிளம்பி போனதும் இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, டயர்டில் படுத்து தூங்கிடுறாங்க வயன். பட் அவங்க அம்மா என்ன நினச்சிக்கிறான்னா, நம்ம காலையில் வந்து டவுட் பட்டுட்டோம், அதுக்கு தான் வந்து மனசு கஷ்டப்பட்டுருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நினச்சிக்கிட்டு உள்ளே வந்து வயன் ரூம்குள்ளே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க வந்து தூங்கின்னு இருக்காங்க. ஸோ அம்மா வந்து அப்படியே வயன் பக்கத்தில் உட்காந்து, என் பொண்ணு மேலே எனக்கே நம்பிக்கை இல்லை, யார் பேச்சோ கேட்டுட்டு என் பொண்ணு மேலே நானே சந்தேகப்படுறேன், இனிமேல் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டு வயனுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சி வைக்கிறாங்க. ஸோ வயனை எந்திரிச்சு வந்து பார்த்தா ஷாக்கு. அப்போது அம்மா வந்துட்டு வயன்கிட்ட சொல்கிறாங்க, வயன் சாரிம்மா, மேலே டவுட் பட்டிருக்கக்கூடாது தான், தப்பு. இனிமேல் யார் எது சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன்னு. அம்மா, நீ உன் பொண்ணு நம்புமா போதும். ஆக்சுவலாக கிளாரா தான் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு திரியிறா. அது எங்கே நான் வந்து அவங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே வந்து உங்ககிட்ட எதுதோ பழி சொல்லியிருக்கா. அம்மா, நான் அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் நான் கிடையாதும்மா. ஓகேவா? நீ எதுக்கும் டென்ஷன் எடுத்துக்காதானே, நான் என்னை பார்த்துப்பேன், எனக்கு என்ன லிமிட்ஸும் தெரியும். அப்படின்னும் போது வயனோட அம்மாவை அப்படியே சிரிச்சுட்டு சாப்பாடு போட்டு கொடுக்குறாங்க. அப்போது அந்த டேபிள்லேயே வயன் கேட்குறாங்க, அம்மா நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா? சொல்லுமா அப்படின்னு அம்மா சொன்னதும் வயன், அம்மா என் ஃப்ரெண்ட் ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அண்ணாது என்கேஜ்மெண்ட் என்னை வந்து கூப்பிட்ருக்கா,
நான் ஒரு நைட் வந்து அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணிக்கிறேம்மா. மார்னிங்லேருந்து நான் ஈவினிங் வரைக்கும் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு நைட் அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு நான் வந்துடவா? ஒரே ஒரு நைட் தாம்மா. அவள் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட், போகலைன்னா கோச்சிப்பா. ஒரு நைட்டுமா அப்படின்னது வயனோட அம்மா அப்படியே ஒத்துக்கிறாங்க. ஸோ வயன் ரொம்ப ஷாக்கில் அப்படியே பார்க்குறாங்க. அம்மா நான் போகவா? வயன் போயிட்டு பத்திரமா வா. அண்ட் அங்கே போனதும் அம்மாக்கிட்ட கால் பண்ணி சொல்லிடு. ஓகே, எப்போ போகிறீங்க? நாளைக்கு தாம்மா. அதுக்கு தான் உனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் நான் போக வேணான்னு தான் இருந்தேன். ஆனால் நீ என்னை புரிஞ்சுக்கிட்டல, அதனால தான். சரி, அங்கே சாரி வைக்கிறல, அங்கே காசு இருக்குது, எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் வயன் குதிச்சுட்டு அப்படியே வந்து ரூமுக்கு வந்துட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டு ஜிமின் இதாக கால் பண்ணுறாங்க. அப்போது ஜிமின், என்னாடி? ஜிமினா, அம்மா ஒத்துக்கிட்டாங்கடா, என்ன அனுப்புகிறேன்னு சொன்னாங்க. என்னடி சொல்கிற? இவ்வளோ ஈஸியாவா? ஆமாண்டா, நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? வீட்டுக்கிட்ட வரவா? எதுக்குடா? எல்லாம் உன்னை பார்க்கணும் போல் இருக்கு எனக்கு. வீட்டில் அப்பா இருக்காரு. நீ அங்கே ஐஸ்கிரீம் பார்லர் இருக்குல்ல, அங்கே வா, நாங்கள் வரேன் ப்ளீஸ். ஓகே வெய், ஏதாச்சும் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயனும் ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்ட சொல்லிவிட்டு வராங்க. அப்போது ஜிம்மினும் அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கா. அப்போது ஜிம்மின்கிட்ட ஓடி போயிட்டு அவனை ஹக் பண்ணிவிட்டு, அம்மா ஒத்துக்கிட்டாங்க தெரியுமா? எந்த கொஷனும் பண்ணல எனக்கு. சரி போயிட்டு வா, காசு கொடுக்குற அப்படின்னு தானே சொன்னாங்க ஜிம்மன். எனக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படின்னும் போது ஜிம்மன், ஏய் கூல் டவுன், இதுக்கு அப்படி குதிக்கிற? சமாதானம் போகலாம், அவுட்டிங் போகலாம், ஜாலியாக இருக்கலாம், ஓகேவா? ஜிம்மன், உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். என்னாடி? அம்மாவுக்கு என் மேலே இருந்த டவுட்டெல்லாம் கிளியர் ஆகிடுச்சிடா. வீட்டுக்கு போனதும் என்னை வந்து சாரி எல்லாம் கேட்டாங்க. நீ அப்படி பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? வயன், கிஸ் பண்ணலாமா? ஜிம்மன், நான் என்ன பேசிகிட்ருக்கேன், நீ என்ன கேட்டுட்ருக்க? வயன், ப்ளீஸ் டே, இதுக்காக தான் என்ன கூப்பிட்டியா? ஆமான்னு சொன்னால் அடிப்பேன், இல்லைன்னு சொன்னால் ஏதாச்சும் சொல்லுவேன். ப்ளீஸ் டே, ஓகே அப்படி சொல்லிட்டு ஒரு மரத்துக்கு கீழே இவங்க வந்து கிஸ் பண்ணிட்டு நின்றுருக்காங்க. ஜஸ்ட் இமேஜின். ரொம்ப லாங்காக போகுது. அப்போது வயன் கேட்குறாங்க, டேய் மெதுவா, ரோடு இது. தெரியும்டி, என்னன்னு தெரில, நீ ஃபோன் பண்ணி ஓகேன்னு சொன்னதும் இன்னும் உன்னை பார்க்கணும் போல் இருந்தது. அண்ட் என்ன, நான் கிஸ் பண்ணவான்னு சொன்னதோ ஓகே சொல்லிட்டேன். என்ன, ஐ மிஸ் யூ ஜம்மன், அவ்வளோதான். வாங்க, எதுக்கு, கொஞ்சம் வாங்க அப்படி சொல்லிட்டு வயனை வந்து தூக்கி பைக் மேலே உட்கார வச்சுட்டு இவள் அகெயின் போய் அவங்க ஸ்டமக்கு பிடிச்சிட்டு அகெயின் போய் லெஃப்டில் கிஸ் பண்ணுறா. ரொம்ப லாங்காக போகுது. ஸோ இந்த வெதரு சில்லுன்னு இருக்குது. ஸோ ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது அந்த சீனே. அதுக்கப்புறம் வயன் வந்து, ஜிம்மன் போதும், ஏடி 5 minutes, வயன் கொஞ்சம் ஓப்பன் பண்ணடி ப்ளீஸ் ரே. ஜிம்மன், நீ கிஸ் பண்ணோன்னா லிப்பில் மட்டும் பண்ணு, கீழே என்ன பண்ணுறான்? என்னடி ப்ரெஸ் தானே பண்ணிட்டுருக்க? டேய் ஒரு மாதிரி அவங்கத்துடா, போடா. ஏ சரி நான் ப்ரெஸ் பண்ணுறது நிறுத்துகிறேன், நீ கொஞ்சம் கிட்ட வா. ஜிம்மன், விட ஜிம்மன், டைம் ஆச்சு, ரோடுடா இது. என்னடா நினச்சிட்ருக்க, பெரிய மன்மத ராசாவா நீ? நான் வேணா நினச்சிக்கோடி, இந்த ட்ரெஸ் தான் செம்மையாக இருக்க. செம்மையாக இருக்கும் உனக்கு, விடு. நாளைக்கு எத்தனை மணிக்கு போகலாம்? 10? வேணாம்
6 o'clock போகலாம். சாவடிச்சிடுவாங்க எங்கள் அம்மா. 10 மணிக்கு வர, ஹோல் நைட் இருந்துட்டு அகெயின் 10 மணிக்கு வீட்டுக்கு வரலாம். இதுதான் டைம், ஓகேவா? ஓகே. ஜிம்மன், உன்னை நம்பி வரலாமாடா நான் இப்போவே? ஏய் என்ன வரணும்? நீ லிமிட் க்ராஸ் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுறது? என்ன லிமிட் கேட்குறீங்க? இப்போ பண்ணிட்டுருக்கியே அதுதான். நான் லிமிட்டை க்ராஸ் பண்ண மாட்டேன், நீ என்ன க்ராஸ் பண்ண மாதிரி பண்ணக்கூடாது. எல்லாம் உன் கையில் தான் இருக்குது. ஓகே, நான் வீட்டுக்கு போகிறேன்னா உன் கூட இருந்தால் இங்கே எல்லாம் முடிச்சிருவேன். எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீ ஓகேனா ஏய் மூடு வாயா. சரி நான் போகிறேன்ன, நாளைக்கு மீட் பண்ணலாம். லவ் யூ. பத்திரமா போ. லவ் யூ லான்ச் பொண்டாட்டி. சீக்கிரமாக வாடி, லேட் பண்ணாத. வர போ, பத்திரமா போ, ஸ்லோவாக போ. ஏய் போகிறேன்டி. இதுக்கு அப்படி பண்ணுற? பாய். ஏய் போடா. சரி அப்படின்னு சொல்லிட்டு வயனும் கிளம்பி ரொம்ப ஹாப்பியாக கிளம்பி வீட்டுக்கு வராங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ இவங்க 2 பேருமே பைக்கில் ஏறிட்டு ஜங்கு கூட பேக் ஹவுஸ் ஜங்குக்கெல்லாம் ட்ரிப் போயிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் மட்டும்தான் அந்த பேக் ஹவுஸுக்கு போகிறாங்க. ஸோ போன உடனே அந்த ரூமெல்லாம் ஜிமின் சுற்றி காட்டுறா. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. படுத்து தூங்குறாங்க, சாப்பிட்றாங்க, ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போவே அப்படியே டைம் ஸ்கிப் ஆக ஒரு ஈவினிங் ஒரு 6 o'clock இருக்கும். அப்போது ஜிமின் வந்து வயன்கிட்ட கேட்குறான், வயன் கார்டனுக்கு போகலாமா? எதுக்கு? இங்கே இருக்கலாம். ஏய் சும்மா போயிட்டு வரலாம் வாடி. அங்கே நம்மளோட பர்த் ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்கும், பார்த்துட்டு வரலாம் வா. எங்கே இருக்கும்? ஏய் கூட்டு போகிறவா அப்படின்னு சொல்லிட்டு கார்டனுக்கு கூட்டு போகிறா. ஸோ இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க அங்கே. ஸோ கூட்டு போயிட்டு ஒரு பூவை காட்டுறா. வயன் வந்து ஒரு பூவை பிச்சுட்டு தலையில் வச்சுக்கிறது, காதுக்கு வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக பண்ணிட்டுருக்காங்க. ஜிம்மினுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களோட மார்னிங்லேருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணது அண்டு ஹக் பண்ணிக்கிறது, கிஸ் பண்ணிக்கிறது பண்ணிட்டே தான் இருக்காங்க இவங்க. ஸோ அப்போ ஜிம்மன், என்ன பூ பிடிச்சிருக்குனுக்கு? எனக்கு எல்லா பூ பிடிச்சிருக்குடா, ஆனால் எனக்கு உன்னை தவிர எதுவுமே பிடிக்கல. என்ன ஃப்ளர்ட் பண்ணிருக்கியா? உங்ககிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறது தாண்டி என்னோடய வேலையை. உங்ககிட்ட அதெல்லாம் நடந்த தானே இன்றைக்கி இப்படி நிற்கிற. எப்படி நிற்கிறீங்க? அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே வயனை வந்து பின்னாடி இருந்து ஹக் பண்ணிவிட்டு 2 பேருமே அந்த கார்டனில் சிரித்து பேசினிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவங்களுக்கு. ஏய் இந்த பூ உனக்கு வச்சு விடவா? ரொம்ப நல்லா இருக்குடி, வச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு வயனை காட்டதும் வயன் வந்து ஜிம்மின் வந்து அந்த பூவெல்லாம் வச்சு ஹேட்டெல்லாம் போட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அழகாக மாத்துறா. அப்போது ஜிம்மன், என்னாடி? லவ் யூ. இது மட்டும் தான் சொல்வீங்களா? வேறு ஏதாச்சும் இப்போ என்ன வேணும் உனக்கு? கிஸ். இது தவிர வேறு எதுவுமே தெரியாது உனக்கு? எனக்கு எல்லாம் தெரியும்டி, ஆனால் நீ எனக்கு என்ன பண்ண விட மாட்டேன். அதனால தான். என்ன பண்ணணும் உனக்கு? லிமிட்டை க்ராஸ் பண்ணணும். என்ன லிமிட்? நேற்று நீ சொன்னல அந்த லிமிட் க்ராஸ் பண்ணலாமா? ஒரே ஒரு தடவை ப்ளீஸ். ஜிம்மன், இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் கிடைக்காது பொண்டாட்டி. ஓகே சொல்கிறீ? இங்கே பாரு, நம்ம லவ் பண்ணி 3 years ஆகிடு. 3 yearsல நான் இப்படி உங்ககிட்ட கேட்டதே கிடையாது. இப்போ கேட்குறேன், நான் நம்பி வர்றியா? ஒன்றும் இல்லை, என் மேலே நம்பிக்கை வச்சு வா போதும். டேய், உன் மேலே நம்பிக்கை இல்லைன்னு யாரா சொன்னது? உன் மேலே நம்பிக்கை இருக்கிறதுக்கு தான் இவ்வளோ தூரம் தனியாக வந்திருக்கிறது. அப்படியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு வயனை அப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு அந்த கார்டன்லே கிஸ் பண்ணுறா. அப்போ ஜிம்மன், ஜிம்மன்
என்ன ரூமுக்கு போகலாமா? இங்கே வேணாம், மழை பெய்யுது. இருக்கட்டும்டி, நல்லா இருக்குது. எங்கே இனி ரொம்ப ஹாட்டாக இருக்கு. இனி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் அடுத்து கிஸ் பண்ணுறா. ஸோ அவள் கிஸ் பண்ணுறது அப்படியே உங்களுக்கு மார்க்காக விழுது கழுத்தில், லிப்ஸில், ஃபோர்ஹெட்டில் அப்படி இப்படின்னு. அப்போது சிம்மன் வாடா உள்ள போல கொள்ளுறது. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து வயனை வந்து கூப்பிட்டு போகிறான். கூப்பிட்டு போயிட்டு ஒன்றும் இல்லை, வயன் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் தலையெல்லாம் கொஞ்சம் வெட்டாக இருக்கும். அதை வந்து அப்படி டவலில் வந்து தொடச்சிட்டு இருக்காங்க. அப்போது ஜிமின் பேக்கில் வந்து ஹக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா? டீ ஜிம்மன் வயன் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கம் டர்ன் பண்ணிவிட்டு அவங்களோட ஹேரெல்லாம் அவனே வந்து சரி பண்ணுறான். நல்லா இருக்குடி இது உனக்கு, இந்த ஃப்ளவர்ஸ், அந்த லிப்ஸ்டிக், உன்னோட ஐஸ் ரொம்ப நல்லா இருக்கு, வாங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப கிட்ட எழுதிட்டு அப்படியே நின்றுக்கிறாங்க. ரொம்ப கிட்ட இருக்காங்க. அப்போது வயன் ஜிம்மன் ரொம்ப ப்ரெஸ் பண்ணாத, வலிக்குதுடா. அப்படியா, நீ தோடு ரொம்ப ப்ரெஸ் பண்ணி சாவடிக்காத என்ன. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு பெட் இருக்குல்ல, அந்த பெட்கிட்ட கூப்பிட்டு போகிறா. கூப்பிட்டு போயிட்டு உட்கார வச்சுட்டு, டி பயப்படாதண்ணே, நான் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் டி இந்த மாதிரியெல்லாம் கூட, எனக்கு இது ரொம்ப நாள் ஆசை தெரியுமா. ஆனால் உங்ககிட்ட எப்படி கேட்குறது, நான் கேட்டுட்டா நீ தப்பாக நினச்சிப்பியோ அப்படின்னு ரொம்ப நாள் ஏங்கியிருக்கேன். ஜிம்மன், நான் எப்போவும் உனக்காக தாண்டா இருப்பேன். ஃபிசிக்கலி மென்டலி எப்போவுமே கூட தான் இருப்பேன். எதுக்கு தயக்கம்? அப்படி இல்லடி, மூடுவாய. இன்றைக்கி உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணிக்கோ. நான் எதுவுமே கேட்க மாட்டேன், ஓகேவா அப்படின்னு சொல்லும்போது ஜிம்மின் சிரிச்சிட்டு அப்படியே வயன் மேலே வந்து லைட் ஆகுறா. ஸோ ஜிம்மின் வந்து ஷர்ட்லெஸ்ஸாக தான் இருக்கா. அப்போது வயன், டேய் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், சத்தியமாக ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண தாங்க முடியாது. நான் ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன்டி, இந்த ஒரு வார்த்தைக்காக தான் காத்துட்ருந்தேன். கொஞ்ச நேரம்ண்ணே அப்படி சொல்லிட்டு அப்படியே வயன் ட்ரெஸ்க்குள்ளெல்லாம் கை விடுறான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ வயன், மேன் என்னாடி மெதுவா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாடியெல்லாம் ப்ளே பண்ணிட்டுருக்கா. வயனுக்கு ஆக்சுவலாக அவங்க மாதிரி ஒரு மாதிரி பயப்படுறாங்க, ஸ்வெட் ஆகுறாங்க. அதெல்லாம் ஜிம்மின் நோட்டீஸ் பண்ணுறா. அப்போது வயன், பயப்படாத, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்டி. அப்படி இல்லை ஜிம்மன், எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுடா, எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரில. எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வேணாம், உனக்கு பயமாக இருந்தால் என் கையை பிடிச்சிக்கோ, கண்ணை மூடிக்கோ, என்னை நினச்சிக்கோ, என் பேர் சொல்லு. ஓகே அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து ரொம்ப ஸ்லோவாக வயனுக்கு கிஸ் பண்ணுறா. அப்போது வயன், ஜிம்மன் என்னாடி ஸ்லோவாக பண்ணு. ஸ்லோவாக தான், கொஞ்சம் க்ளீனாக படுத்துக்கோடி. ஓகேவா? நான் இப்போ இன்சர்ட் பண்ணுறேன், வலிச்சா சொல்லுடி. ஓகே மெதுவாடா. எங்கே அப்படி சொல்லிட்டு அவங்களோட அண்ட்ரெஸ் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணுறா. ஸோ வயனுக்கு பெயினாக தான் இருக்குது. ஜிம்மன் வலிக்குதுடா, கொஞ்ச நேரம் முடிஞ்சுது.
அப்படி சொல்லிட்டு அவனும் ப்ரீத் பண்ணிவிட்டு மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. கொஞ்ச நேரம் வலிக்குது, பெயின் ஆகுது. ஸோ ஜிமினுக்கும் அப்படி தான், அவனுக்கும் வலிக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் இல்லையா, ஸோ அப்படியே கொஞ்சம் டைம் ஆக 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 அது வந்து அப்படியே குறைஞ்சிது. அப்போது ஜிம்மன், ஆயன் ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ ஜிம்மன், நல்லா இருக்குடா இது, அதில் எனக்கு நல்லா இருக்குடி, நான் உன்னை எப்போ விட்டு போக மாட்டேன்னே, கூடயே இருக்கிறேன், உங்கள் அம்மாக்கிட்டேயோ சொல்லிவிடு. என்ன சொல்கிறது, இதெல்லாம் சொல்லவா, இதெல்லாம் இல்லடி, ஒன்றும் இல்லை விடு, நானே வந்து உங்கள் வீட்டில் பேசுகிறேன், சரி க்ளீனாக பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து லிட்ரலாக ஒரு 2 hours கிட்ட அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜிமினும் டயர்டு, வயனும் டயர்டு. ஸோ ரொம்ப டயர்டாகிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. ஸோ மார்னிங் ஆகிடுது. வயனுக்கு வந்து கை ஓடல, கால் ஓடல. பிகாஸ் மார்னிங் எல்லாம் வீட்டில் இருக்கணும். பட் மார்னிங் ஆனாலும் இன்னும் பேக் ஹவுஸ்லேயே இருக்காங்க. ஸோ ஜிமினை எழுப்புறாங்க. ஜிம்மன், டே ஜிம்மன், என்னடி டைம் பாரு, 8:30டா, நான் 10 o'clock வீட்டில் இருக்கணும், எந்திரி, என்னடி கொஞ்சம் படுத்துக்கோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து அவன் பக்கத்தில் படுக்க வச்சுட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். என்னடி என்ன பிரச்சனை, டைம் பாரு 10 o'clock ஆகிடுச்சு, அம்மாக்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கு ஜிம்மன். என்னன்னு, அம்மா வீட்டுக்கு வரேன்னு, நீ தேவையில்லாமல் பண்ணாத, ஒன்றும் இல்லை வாங்க அப்படி சொல்லிட்டு அகைன் வயனோட பாடிலாம் ப்ளே பண்ணிட்டு கிஸ் பண்ணுறா. ஸோ வயனுக்கு அவன் விட்டு போக மனசில், ப்ளஸ் டைம் போயிட்டுருக்கு. ஸோ ஜிம்மன்கிட்ட, ஜிம்மன் போதும், வேறு ஒரு நாள் கண்டினியூ பண்ணலாம், வீட்டுக்கு போகலாம், அம்மா இப்போ தான் கொஞ்சம் நார்மலாக இருக்காங்க, திரும்ப இப்படிலாம் பண்ணேன்னு வச்சுக்கோ, திரும்ப டவுட் வந்துடும், நெக்ஸ்ட் டைம் வரலாம் ப்ளீஸ்டா, சரி போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே க்ளீனாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு வயன் வந்து ஜிம்மனோட பைக்கில் ஜிம்மனை ஹக் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, நான் இந்த டேவை லைஃப்பில் மறக்க மாட்டேன் ஜிம்மன், நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், அண்ட் உன் கூட இருந்தால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா, யாரும் வேணான்னு தோணுது. டி உனக்கு ஒன்று தெரியுமா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப்பு போகாததுக்கு காரணமே நீ தாண்டி, எனக்கு உன்னை பார்த்துட்டே இருக்கணும், உன் லிப்ஸில் கிஸ் பண்ணிட்டே இருக்கணும், உங்கள்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைடி. நான் இந்த நாள் மறக்க மாட்டேன், எவ்வளோ பேசினோம், எவ்வளோ ஷேர் பண்ணோம் இல்லையா, ஐ லவ் யூ டி, பத்திரமா இரு, ஓகேவா, ஓகே, சரி காலேஜில் மீட் பண்ணுற நாளைக்கு. பெயினாக இருக்காடி, பெயினாக தான் இருக்குது, பட் நீ ஹாப்பியாக இருந்தாலும் அது போதும். டி ஆயின்மெண்ட் ஏதாவது போடுறி, டேய் எங்கே ஆயின்மெண்ட் போடுறது, நீ கிளம்பி போ, பெயினாக இருந்தால் வாடகை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த சிவியர் பெயினெல்லாம் ஒன்றும் இல்லை, ஓகே தான், நான் தாங்குவேன், ஓகே போயிட்டு பத்திரமா இருங்க, ரூமுக்கு போனதும் வீட்டுக்கு போனதும் கால் பண்ணு, ஓகேவா, நீ ஸ்லோவாக போ, பத்திரமா போ, ஓகே நான் பத்திரமா இருக்கிறேன், ஐ லவ் யூ ஜிம்மன், பாய் அப்படி சொல்லிட்டு ஜிம்மனும் கிளம்பி போயிடுறா. வயனுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி, அந்த டே வந்து மறக்கவே முடிய மாட்டேங்குது. ஸோ வீட்டுக்கு போகிறாங்க, அகெயின் குளிக்கிறாங்க. ஸோ ஜிம்மனுக்கு கால் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்டா அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக போகுது. அப்படியே இந்த எஃப்எஃப்ஐ முடிச்சுக்கிற ஆர்மிஸ் ஒன் ஷாட் எப்படி இருந்தது நீங்கள் சொல்லுங்கள். அண்டு இவ்வளோ ஹாட்டாக தாண்டா போட முடியும், இதுக்கும் மேலே ஹாட்டாலாம் போட முடியாது, அப்புறமா யூடியூப்லேருந்து நம்ம தூக்கிடுவாங்க வீடியோஸை. ஸோ அதனால் நீங்கள் தான் சொல்லணும். அண்ட் கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கண்ணா, நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது தான் எங்கள் நாய் கொலைக்கும், பட்டாசு வெடிப்பாங்க, வெஹிக்கல்ஸ் எப்பா அந்த சவுண்ட் தாங்க முடியாது. ஸோ மிஸ் ப்ளீஸ் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களை எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன். சேஃபாக இருங்க. ஓகே பாய்டா.